மாற்றியங்க. கம்பன் வந்து கல்லலையும் முள்ளையும் நடந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்லலும் முள்ளையும் ஆடி முத்தமிழ் துறையில் தொடர்ந்து ஆசிரியருடன் சுவாமிகள் சூப்பரா தெரியுதுங்கடா எல்லாரும். எல்லா வயசானவர்களும் அப்படியே பிரகாரமா வந்துருங்க. இது அதற்கு எங்களுடைய அனுபவம் அந்த பேச்சாளர்களின் தரத்தை பொறுத்து மக்கள் வருகிறார்கள். நான் வந்து பேச்சாளர்கள் வந்திருக்கிற பார்வையாளர்களுடைய தரத்தை நாம உயர்த்தணும், அவருடைய ரசனையையும் உயர்த்தணும். அது ஏன்னா அது அறத்துக்கும் மரத்துக்கும் நடந்த போர். அதனால அவன் அந்த சந்திரகாச வாளை பயன்படுத்தித்தான் ஜடாவை வீழ்த்தான். அப்பதான் அவனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம். ஏன்னா ஒரு பெரிய வரம் அவனுக்கு வந்து தற்காப்புக்காகவும் நன்மை செய்வதற்காகவும் கொடுத்த வாழ். ஒரு அறத்தை காப்பதற்காக அந்த போரிலே அவன் பயன்படுத்தியிருந்தால் தப்பில்லை. தீரையை கடத்துவதற்கு யார் தடுக்கிறார்களோ அவர்களை கொள்வதற்கு பயன்படுத்தியதால் அது அறத்துக்கு மீறிய செயல். அதனால அது முதல் வீழ்ச்சி. அது அவன் தப்ப தெரியல. அதுக்கப்புறம் சீதையை கொண்டு போனான். பிற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. கடைசியா அவன் இறக்கும் போது மண்டோதரி வந்து என்ன சொல்றான், இது வந்து இந்திரஜித் சாகும்போது அவன் வந்து சொல்ற அமிர்தம் போன்ற நஞ்சு சீதை அப்படின்னு சொல்றான். அது வந்து மண்டோதரிக்கு தெரிகிறது, ராவணனுக்கு தெரியல. ஒன்று அவங்ககிட்ட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க, எனக்கு தெரியாதான்னு கேட்கிறான். அந்த அகம்பாவம் கடைசி வரைக்கும் அவனை விடலை. அகம்பாவத்தின் காரணமாகத்தான் அவன் வீழ்ந்தான். அந்த அகம்பாவத்திற்கான காரணம் அவனுக்கு கிடைத்த வரங்கள். இப்ப நாம தற்காலத்துக்கு இதை பொருத்தி பார்த்தோம். இப்ப நாம வந்து ராமாயணம் படிக்கிறதுனால இந்த நம்மகிட்ட இந்த வாழ் இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். தற்காலத்திற்கு நமக்கு ஒரு படிப்பு, அறிவு, பணம், இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் ஒன்று கிடைச்சாலும் அதனால் நாம் அடக்கமாக இருக்கோமா, பணிவாக இருக்கிறோமா, இல்லை அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரிசோர்ஸ் கிடைச்சதுனால நம்ம அகம்பாவம் ஆகிறோமா அப்படின்னு பார்த்தால் பெரும்பாலும் அகம்பாவம் தான் வருது. அந்த அகம்பாவம் இருந்தால் அப்ப நம்ம வந்து நாம் ராவணனாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாம் ராவணனாக ஆகக்கூடாது, நம்மை சேர்ந்தவர்களும் ராவணனாக ஆகக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது பணிவு.
அந்த எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருக்கு உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்துன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது. நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு மிக உன்னதமான ஒரு குறள். அதனால் ராவணனுடைய வாழ்க்கையும் அவன் சீதையை கடத்தினா அவன் பண்ணது தப்புங்கிறதெல்லாம் விட எத்தனையோ முறை எத்தனையோ பேர் சொல்றாங்க நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க. அவனுடைய அகம்பாவம் ஒண்ணுதான் அவனை வீழ்த்தியது. அந்த அகம்பாவ வீழ்ச்சிக்கு முதல் படி அவன் அவனுடைய ஈகோவை முதல்ல அழிக்கிறாரு ராமன். எப்படி? எல்லா ஆயுதங்களும் நிராயுதபாணியா நிற்கும் போது இங்கு போய் நாளை வான்னு சொன்ன அன்னைக்கே அவன் செத்து போயிட்டான். எப்ப அவனுடைய சூப்பர் ஈகோ அஃபெக்ட் ஆயிருச்சோ அப்புறம் அடுத்த நாள் போர் புரியுறதுங்கிறது சிம்பாலிக், அவ்வளவுதான். அதனால முதல் நாள்லயே அவன் இன்று போய் நாளை வான்னு அவர் சொன்ன உடனே அவனுடைய ஈகோ செத்த உடனே அவன் செத்ததுக்கு சமம். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு நடக்கிற போர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் தனி மனித அகம்பாவங்கள் தான். அது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி அந்த அகம்பாவம் நல்லது இல்லை. அதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதற்காகவாவது கம்பராமாயணம் படிக்கணும். ராவணன் கெட்டவன் மட்டும் ஒரு அடிப்படையாக விட்டுறாம அதில் உள்ள அடிப்படையவும் புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கைக்கு பின்பற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ராவணன் யுத்தத்தை சாமி அழகாக பேர் சொல்லாமல் ஒரு நபரோடு தொடர்பு படுத்தி சொன்னார்கள். நமக்கு அது புரிந்தது. கம்பன் கழகம் பொதுவாக நேரடியாக எந்த அரசியலையும் பேசுவதில்லை. ஆனால் பேச வேண்டிய அரசியலை கம்பன் கழகம் ஒருபோதும் தவிர்த்ததில்லை. சுவாமி சொன்னதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னால் அவருக்கு புரியுமோ என்னவோ, அவருக்கு புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் நம் வீட்டு கேஸ் சிலிண்டர்கள் அலறுகின்றன. அவருக்கு புரிந்தால் நல்லது. தொடர்ந்து சிறப்புரையாற்ற செயலாளர் கோவை கம்பன் கழகத்தின் செயலாளர் முனைவர் கா முருகேசன் அவர்களை அழைக்கிறோம். அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு கம்பன் அறநிலை காரைக்குடியினுடைய தலைவர் எஸ்என்எஸ் பெரியண்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய கோவிலூர் ஆதிநகர்த்தா பேர்வளர் ஸ்ரீ நாராயண தேசிய சுவாமிகள் அவர்களே, இன்றைய கம்பன் அறநிலையில் வரவேற்பு ராவணன். அப்ப ராவணனை கம்பன் காதுபட பாராட்டுறது சரிதானோன்னு எனக்கு தோணுச்சு. ஐயா வாங்க. நிற்கிறேன். கம்பனுடைய கவியைப் போலவே வாழ்ந்து வளம் பெற வேண்டும் என்று அவனிடமே விண்ணப்பத்தை முதலாக நாம் வைத்துக் கொள்வோம். எவ்வளவு பெரிய ஒரு அருட்கருணை பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த அறிவு திருக்கோயிலில் கூடியிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அடியேன் இந்த மாலை நேரத்து மகிழ்வான வணக்கங்களை சொல்லி என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்க வேண்டும். குருமகா சன்னிதானங்கள் மேடையில் எழுந்தருளி இருக்கிறார்கள். தெளிவு குருவின் திருவேணி காண்டல் என்பதை நாம் எல்லாம் பள்ளியில் இருந்து படித்திருக்கிறோம். சுவாமியுடைய திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். உங்களுடைய திருவடிகள் என்னுடைய சிரசின் மேல் இருக்கின்றன. நீர நினைந்து அடியே நித்தமும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமல் கோழிடி எம்பெருமான் கொண்டையூர் நெல்லு பெற்ற நாளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என உங்களுடைய திருவடிகளை அடியேன் வணங்கிக் கொள்கிறேன். காரைக்குடி கம்பன் கழகம் தாய் கம்பன் கழகம் தமிழகம் மட்டுமல்ல
உலகில் இருக்கக்கூடிய எல்லா கம்பன் கழகங்களுக்கும் தாய் கம்பன் கழகமாக இருந்து இன்றைக்கு 88வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தாயினுடைய மடியிலிருந்து பிறந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை கோவை கம்பன் கழகம். அந்த குழந்தைக்கு வயது 55. அந்த குழந்தையை கோவை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ஜி.கே. ஐயா அவர்களும் நம்முடைய கம்பன் அடிசூடி ஐயா அவர்களும் சேர்ந்து தொடங்கி வைத்து இன்றைக்கு அப்படியே பல்கி பெருகி தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெல்லாம் சென்று இன்று கம்பனை பேசுவதற்கும் கம்பனுடைய புகழை பரப்புவதற்கும் கம்பன் கழகங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. காரணம் என்ன? நேற்றைக்கு பேசுகிற போது இலங்கை ஜெயராஜையா குறிப்பிட்டார்கள். அதே ராமன், அதே சீதை, அதே ராவணன், அவனே வந்து கடத்துவான், மறுபடியும் மீட்டுக் கொள்வான். இதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதே, ஒரு நாளாவது சலித்திருக்கிறதா? ஒரு நாளாவது சலித்திருக்கிறதா? எத்தனை நூற்றாண்டுகள் அவனுடைய திருவடியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பை வைத்து பார்த்தால் இன்றைக்கு 8ஆம் நூற்றாண்டில் அவன் அரங்கேற்றம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப எத்தனை நூற்றாண்டுகள் நாம் கழிந்திருக்கிறோம் என்று பாருங்கள். அத்தனை ஆனாலும் சரி அவருடைய கவி வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதற்கு இத்தனை கம்பன் கழகங்களும் சான்றாக இருக்கின்றன. அப்படி தாய் கம்பன் கழகத்தை இன்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா தலைவர் ஐயா மேடையில் இருக்கிறார்கள். அவர்களை தொழுது வணங்குகிறேன். இந்த காரைக்குடிக்கும் கோவைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்களுடைய ஐயா ஜி.கே. சுந்தரம் ஐயா அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய மகனார் பதியவர்களும் இங்கு வந்து இருந்து அந்த எத்தனை நாள், முதல் நாள் வந்துருவாங்களா, விழா எல்லாம் முடிஞ்சு மறுநாள் தான் புறப்படுவாங்களா, அங்கேயே ஐயாவோட வீட்டுல இருப்பாங்க, கதையா சொல்லுவாங்க. அங்கேயே பாய் போட்டு படுப்பாங்களா, அங்கேயே கிணத்துல தண்ணி இருக்குமா இறச்சி ஊற்றுவாங்களா, அங்கேயே சாப்பாடு ஆகுமா, அங்கேயே சாப்பிடுவாங்களா, அங்கேயே பேசுவாங்களா, 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்படி வளர்த்த கம்பனுடைய கவியை இன்றைக்கு உலகெங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய பல்வேறு கம்பன் கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். சென்னை கம்பன் கழகம் கீழே விழுந்து கேட்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பவே அவனுடைய மௌலிகத்தும் போய்விடுகிறது. சங்கரன் கொடுத்த வாழ் என்னிடம் சராயுவை அளித்தாலும் அப்போதே சங்கரன் கொடுத்த வாழும் போய்விட்டது. இத்தனையும் இழந்து விடுகிறான். ஆனால் இவையெல்லாம் நாங்க எப்படிங்க முதல் தேர்வு, 2ஆம் தேர்வு, 3ஆம் தேர்வு கொடுங்க. அது மாதிரி கம்பன் முதல் போர்க்குறி மரணத்தில் இப்படி ஒரு செய்தி சொல்லுகிறார். படிக்கிற போது கண்ணீர் சிந்தாமல் படிக்க முடியாத ஒரே ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டா கும்பகர்ணன் தான். அதற்கென்று ஒன்றுமே இல்லை. நீர்கோல வாழ்க்கை நிறுத்தி நிறுத்து நான் வளர்த்து பெண்ணை போர்க்கோலம் போக விட்டார் போய் விடாது அங்கு போகேன்னு செஞ்சோற்று கடன் கழித்தவன். அப்போ அப்படிப்பட்ட கும்பகர்ணன் வந்து சொல்லுகிறான். உடனே சொன்னான், அவன் தூங்க போற போது தானே கலந்து வந்து விசாரணை செய்தி என்று சொல்லிட்டு போற, பேசாம விட்டுருங்க. தூங்கி முடிக்கிறான். எழுதுறாங்க போர் வந்துருக்குது. எழுந்த உடனே வந்ததோ தானே என் துயரும் தீர்ந்ததையோ நம் பெருமை எல்லாம் போக போகிறது என்று சொன்னான். அதுக்கு திருப்பி சொன்ன பதில் கும்பகர்ணனை பார்த்து மாறுதெல்லாம் ஆனவனை உச்சரட்டம் பாருங்கள். மாவுடன் விருதுவரை வணங்கி அந்த அனுமன் வந்து குறைஞ்சுதான். அது கூனுடைய குரங்காமா. கூனுடைய குழந்தையும் கும்பிட்டு வாழ்வது உனக்கும் உன் தம்பிக்கு தான் கடன் யானது புரிகள் எழுத போக என்றான். ஒரு காட்சி, அருமையான காட்சி. அப்படியே ராவணன் நிற்கிறான். தொல்காப்பியம் தான் உயர்ந்த நூல், தொல்காப்பிய சூத்திரம் தான் சிறந்தது, தொல்காப்பியம் தான் எழுத்து சொல் பொருள் என்று சொல்லுகிறார். அத்தகைய தொல்காப்பியரே முன்னோரினுடைய பொருளை போல, அவர்கள் சொன்னது போல என்று எழுதுகிறார். வள்ளுவருக்கு நாம் சிறப்பு சேர்க்கிறோம். வள்ளுவர் 3 குறட்பாக்களில் ஒன்று சொல்ல வருகிறார். யாம் அறிந்தவற்றுள், இல்லைங்களா? யாம் அறிந்தவற்றுள் என்ன பொருள்? வள்ளுவர் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள் பௌத்தத்தில் இருக்கிறது, சமணத்தில் இருக்கிறது, பிற மொழிகளில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது. ஆனால் முழுமையாக இல்லை. அவை ஏதோ 1-2 பாத்திரங்களை தாங்கிக் கொண்டு நிற்கிறது. பரதாயனம், சீதாயனம் உண்டாக்கும் வண்ணம் கண்டால் சுவைகொள் கரும்பே சகல கலாவளியே. இங்க வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அந்த மண் எடுத்துக் கொடுங்க. எதுக்கு அந்த மண்ணு? பேச வராதவர்களுக்கு, நாக்கு தடுமாறுகிறவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை. கம்பனுடைய அந்த உள்ள நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து
மண்ணை எடுத்து பெரியவங்க வேணா அதை தட்டி இகந்த நிகழ்ச்சி ரெண்டுண்டு. இயைந்த நிகழ்ச்சி வேறு, இகந்த நிகழ்ச்சி வேறு. இயல்பு நிகழ்ச்சி என்றால் எப்போதுமே மாறாமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். இகந்த நிகழ்ச்சி என்றால் நாம் கருதியே பார்க்காதது போல் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டு திருமுறைக்குள் வருகிறது. திருஞான சம்பந்தருக்கு 3 அகவையிலிருந்து 5 அகவை வரையிலும் இருக்கிற காலகட்டத்தில் தான் மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை தனிச்சிறப்பு என்னென்றால் அந்த இயற்கை கடந்த ஒரு நிகழ்ச்சி. எருமை மாடுகளுக்கு அப்படித்தான். அவைகள் கன்றுகளை நினைத்து தாமாக பால் சுரந்தன. அந்த பால் முன்னோருடைய மொழி பொருளை மிகச் சிறப்பாக கற்றவன். அப்படிப்பட்ட கம்பனுடைய அருட்கோயிலுக்கு முன்னால் பெரியவர்கள் வந்து ஐயா மணி அடிச்சையா அடிக்கப்படாதா? மணி அடிக்கிறது பூஜை நேரத்துல மட்டுமே. அப்படியா? போன தடவை நான் தெரியல, எல்லா வீடியோலயும் மணி சத்தம் இருக்கு. மறந்துட்டீரோ இல்லவோ நினைச்சேன். பூஜை நேரத்துல மட்டும்தான் மணி அடிக்கிறேன், மற்ற நேரத்துல அடிக்கூடாது. ஏன் அப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. போன தடவை தீபகாமிக்கையில தான் அடிச்சேன். அந்த பையன் இருந்தா சுவாமி மாதிரி அவங்க